தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெரம்பலூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற லாரி மீது சுற்றுலா சென்ற வேன் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் இதில் பள்ளி மாணவர்கள் 13 பேர் காயமடைந்திருக்கின்றனர். பள்ளி மாணவர்கள் 13 பேர், ஓட்டுநர் என 14 பேர் காயமடைந்து உள்ளனர். ஓட்டுநருக்கு 2 கால் எலும்புகளும் முறிவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்வு முடிந்து விடுமுறை என்பதால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்று கொண்டிருந்த நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டு உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம் இனிதா. திருத்தணி பகுதியைச் சேர்ந்த தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடித்த 22 பள்ளி மாணவர்கள் பொதுத் தேர்வு முடிந்த நிலையில் கொடைக்கானல் சுற்றுலா செல்ல திட்டமிட்டு நேற்று இரவு திருத்தணியிலிருந்து வேனில் புறப்பட்டு கொடைக்கானல் நோக்கி சுற்றுலா சென்று கொண்டிருந்தனர். பெரம்பலூர் சிறுவாச்சியூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பிரபல தனியார் கல்லூரி அருகே இன்று அதிகாலை 4 மணியளவில் வேன் வந்தபோது எதிர்பாராத விதமாக முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேன் ஓட்டுநர் வெங்கட் என்பவரின் 2 கால் எலும்புகளும் முறிவு ஏற்பட்டுள்ளது. 13 மாணவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டு உயிர் தப்பியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்திற்கு வந்த ரோந்து பணியில் இருந்த போலீசார் விபத்தில் காயமடைந்த மாணவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்வு முடிந்து கொடைக்கானல் சுற்றுலா செல்ல திட்டமிட்டு மாணவர்கள் மகிழ்ச்சியாக சுற்றுலா சென்றபோது பெரம்பலூர் அருகே நடந்த இந்த எதிர்பாராத விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனிதா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.